ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 8/12/2024க்கான கேரளா லாட்ரி சார்ட் கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டேட் வைஸாக வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா, டேட் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு இங்கே 16 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 16க்கு ஸோ அந்த 16ன்னு சொல்லி அடிக்கும்போது இந்த இடத்துல நமக்கு 61ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதுக்கு நேராகவே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கிராஸாக இந்த இடத்துல 64ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. இந்த 64 திருப்பி நமக்கு இந்த இடத்துல பிசி 46ன்னு ஆடிருக்காங்க. சரிங்களா, இந்த 46ன்னு ஆடும்போது மறுபடியும் நமக்கு 46ன்னு தான் பிசி அடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே மேலே உள்ள 9 எடுத்து நமக்கு எப்படி 946 சரிங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு அடிச்சிட்டாங்க. 949 இங்கே நமக்கு 946ன்னு சொல்லி அடிச்சிட்டாங்க. சரிங்களா, ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு இங்கே பிசி 16 எடுத்து நமக்கு 61 அடிச்சிருக்காங்க. இங்கே 64 எடுத்து நமக்கு 46ன்னு திருப்பி மறுபடியும் 46 அப்படியே வந்து இறக்கிட்டாங்க. சரிங்களா, ஸோ இங்கே உள்ள 9 எடுத்து நமக்கு 9 இந்த இடத்துல அடிச்சுட்டு 946ன்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ இங்கே உள்ள 16 எடுத்து நமக்கு அதே மாதிரி இந்த இடத்துல 16க்கு திருப்பி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 61 அடிச்சிட்டாங்க. இப்போ இங்கே உள்ள 9 எடுத்து நமக்கு ஏ போல் அடித்தாங்கன்னா 961ன்னு சொல்லி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 961 அடித்தாங்கன்னா 59 61 அப்படி நம்பர் 4 டிஜிட்டில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, 59 61 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் வந்துருக்கு. ஸோ கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 59 61 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 61 16 நாளைக்கு வரல அப்படின்னாலும் கரெக்டாக 13ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபாலோ நம்பர் பிசியில் 16 61 ஃபாலோ பண்ணுங்கள். 16 61 13ஆம் தேதி வரைக்கும். சரிங்களா, ஸோ வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 59 61 அப்படி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர்ஸ் எடுத்தாச்சு. சரிங்களா, 59 61 அப்படி நம்பர் ஒரு நம்பர் எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ரிசல்ட்டுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கிங் பண்ணிட்டு வரேன். ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்குங்க. சரிங்களா, ஸோ இந்த இடத்துல நமக்கு 506 சரிங்களா, 506 121 1 2 ஸோ மேலேருந்து வந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ 065 229 ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்களும் கேப் போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. சரிங்களா, 211 அப்படி நம்பரு. ஸோ 229 சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 1 2 252 கரெக்டாக 1 2 1 2 திரும்ப 1 2க்கு 211 திரும்ப 1 2க்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் சொல்லலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சரிங்களா, கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல 117 அப்படி நம்பர் இருக்குது. சரிங்களா, ஸோ நமக்கு இந்த இடத்துல ஃபஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு 52க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல நமக்கு 52 அப்படின்னு நம்ம வந்துருக்கு. 229க்கு 229 வந்துருக்கு. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 065க்கு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு இந்த இடத்துலேருந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா, அது கணக்கு வச்சுக்கலாம். ஸோ 065 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. சரிங்களா, ஸோ இதில் 211க்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இந்த இடத்துல 161 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தா அடிச்சிருக்காங்க. சரிங்களா, ஸோ நீங்கள் அப்படி கணக்கு பார்க்கல அப்படின்னாலும் 117க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 811 அப்படி நம்பர் இருக்குது. சரிங்களா, 2 11 வந்ததுனால தான் நான் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். சரிங்களா, ஸோ 11க்கு 11 அப்படி நம்பர் வந்திருக்கு. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 121லேருந்து 11 அப்படி நம்பர் வந்துருச்சு. ஸோ இந்த கேப் நம்பரு ஸோ இன்றைக்கே வந்து பார்த்தோன்னா க்ளோசிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, ஸோ அதனால் 211 அப்படி நம்பர் பாக்ஸில் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த சான்ஸ் இங்கே இல்லாமல் ஸோ இன்னொரு சான்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு லாஸ்ட்டாக அடித்த ரிசல்ட் பாருங்கள் 290 அதாவது இந்த இடத்துல ஒரு நம்பர் பாருங்கள். இந்த 0 எடுத்து இந்த இடத்துல அடிச்சிட்டாங்க. ஸோ இந்த 2 எடுத்து நமக்கு டிஏ போர்டு வந்து பார்த்தோன்னா 02 மறுபடியும் இங்கே உள்ள 2 எடுத்து இங்கே அடிச்சிட்டாங்க. இங்கே உள்ள 1 எடுத்து இங்கே அடிச்சிட்டாங்க. சரிங்களா, 21 டிஏ போர்டு 21. அப்போது நெக்ஸ்ட்டு 1ங்கிற நம்பர் இங்கே அடிச்சிட்டாங்கன்னா 5ங்கிற நம்பர் இந்த இடத்துல ஏ போர்டுக்கு வரணும். 1 5 சரிங்களா, அப்போது 15 21 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அது எல்லாமே ஏற்கனவே நமக்கு ஃபாலோவிங் நம்பர்லேயும் வந்து பார்த்தோன்னா இருக்குது. ஸோ அதனால் 15 21 அப்படி நம்பரும் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ அந்த நம்பர்ஸையும் வந்து எடுத்து ட்ரை பண்ணிக்கங்க.
ஸோ ஏ போர்டில் 5 வர்றதுக்கான இன்னொரு வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 1 1லேருந்து ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி இந்த இடத்துல நமக்கு ஏ போர்டு 2 ஸோ கிராஸாக 0 0லேருந்து ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 1 ஸோ 4 அப்படின்னு இருக்குது 4லேருந்து ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 5 ஸோ ஏ போர்டில் 5 அப்படி நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ அதனால் 59 61 1 15 21 1 எடுத்து ட்ரை பண்ணுங்க வரதுக்கான நல்ல ஒரு சான்சஸ் வந்திருக்கு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அக்டோபர் மாதம் இந்த இடத்துல நமக்கு 11ன்னு சொல்லியிருக்கு சரிங்களா. அக்டோபர் மாதத்தில் இந்த இடத்துல நமக்கு 11ன்னு சொல்லியிருக்கு. இந்த 11 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2ஆம் தேதி பிசியில் 11 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 2 நாள் கேப் விடுங்க 2 நாள் கேப் விட்டு இந்த இடத்துல நமக்கு 50 அப்படின்னு சொல்லியிருக்கு சரிங்களா. அந்த 50க்கு நமக்கு ஏசியில் 065 அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ மறுபடியும் நமக்கு இங்கே நம்ம 2 நாள் கேப் விடணுமோ இந்த இடத்துல 76ன்னு இருக்குது. ஸோ இந்த 76க்கு நமக்கு இந்த இடத்துல 76 அப்படி நம்பரு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ 76 அப்படி நம்பர் வந்துச்சு அப்படின்னா என்ன நம்பர் வரலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 11க்கு நமக்கு பிசி வந்துருச்சு. 50க்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 05 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வச்சுட்டாங்க சரிங்களா. 50 திருப்பி நமக்கு ஏசி வச்சுட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 76 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஏபியில் 76 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா என்ன நம்பர் வரலான்னு பார்த்துக்குங்க சரிங்களா. ஸோ நமக்கு இந்த இடத்துல பார்த்துக்குங்க 28 சரிங்களா. அங்கே உள்ள நம்பர் பாருங்கள் 28ன்னு வச்சுக்கோங்க. 28க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 29 சரிங்களா. ஸோ இங்கே நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 17ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க சரிங்களா. 17 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. 17க்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. 17க்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 இந்த மாதிரி நமக்கு வந்து அடிச்சிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸோ இந்த இடத்துல 10ன்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த 10க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 11 அப்படிங்கிற நம்பரு அடிச்சிருக்கலாம் சரிங்களா. ஸோ 28க்கு அப்புறம் 29 ஸோ 10க்கு அப்புறம் ஒரு 11 ஸோ இந்த இடத்துல நமக்கு 62 அப்படின்னு இருக்குது. 62க்கு 62ன்னு வச்சோம்னா நமக்கு இந்த 6 அப்படிங்கிற நம்பருக்கு மேட்சிங் ஆகும் சரிங்களா. அதனால தான் நம்ம 62 வைக்கிறேன் 26 வைக்கல அப்படின்னு நினைக்காதீங்க. 62ன்னு வச்சோம்னா 62க்கு அப்புறம் நம்ம வந்து பார்த்தோம்னா 63ன்னு சொல்லிட்டு வரலாம். ஸோ 63 அப்படிங்கிறப்ப 673 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. 673 அல்லது 763 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மறுபடியும் சொல்கிறேன் பார்த்துங்க கரெக்டாக இந்த நம்பர் ஏபிஎஸ்சியில் எடுத்து ட்ரை பண்ணிங்க. 11க்கு 11 கரெக்டாக வந்திருக்கு. 05க்கும் நமக்கு வந்து பார்த்தா கரெக்டாக 05 வந்திருக்கு சரிங்களா. ஸோ 76க்கும் வந்து பார்த்தோன்னா 76 அப்படி நம்பர் வந்திருக்கு சரிங்களா. ஸோ இன்றைக்கி அது இல்லாமல் கூட்டுப்புள்ளி வந்து பார்த்தோன்னா நமக்கு 8 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கிறதுனால ஆல் போர்டில் 8 அப்படிங்கிற நம்பரு வர்றதுக்கான சான்ஸ் வந்திருக்கு சரிங்களா. ஸோ நமக்கு கெஸ்ஸிங்கில் இந்த பேட்டர்னில் வந்து பார்த்தா நமக்கு வந்து கிடைக்கல. ஸோ அதனால தான் நம்ம வந்து பார்த்தோன்னா சொல்லலை சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ எப்படி 035 அடித்தப்போ நம்ம 8 அப்படிங்கிற நம்பர் வரும்னு சொன்னோமோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நமக்கு 811 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தா கரெக்டாக நமக்கு வந்து பார்த்தோன்னா பாஸ் ஆகிடுச்சு சரிங்களா. ஸோ இதில் நமக்கு இந்த மாதிரி பண்ணப்போ நமக்கு என்ன பண்ணிக்கலாம்னு பாருங்கள். ஸோ ஃபுல்லாக இது பண்ணப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னு சொல்லி வந்துச்சு. 8க்கு ஏ போர்டு 8 அப்படிங்கிற நம்பர் வச்சுட்டாங்க சரிங்களா. ஸோ இங்கே 3க்கு பவர் பண்ணி இந்த இடத்துல 8 ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0 அப்படிங்கிற நம்பர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க சரிங்களா. இப்போ இந்த இடத்துல 63 அப்படியே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் பண்ணி 81 வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி இங்கேயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நமக்கு வந்து அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ இங்கே நம்ம பி போர்டுக்கு பவர் பண்ணோம்னா 1 ஸோ இந்த நம்பருக்கு நம்ம 2க்கு பவர் பண்ணோம்னா 7 ஸோ 17 167 அப்படின்னு சொல்லிட்டு கூட நமக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ 167 அப்படி நம்பர்ஸும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன் நான் பார்த்துக்குங்க. ஆல் போர்டில் 8 அப்படி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் அடிச்சனால உடனே வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இந்த 8 அப்படிங்கிற நம்பர் வந்ததுக்கான ஒரு ரீசனை வச்சு சொல்கிறேன் சரிங்களா. ஸோ 8ன்னு சொல்லி டோட்டல் பண்ணப்போ வந்துச்சுங்களா. ஸோ இப்போது இந்த 3 6 அப்படிங்கிற நம்பருக்கு பார்த்தீங்களா. ஸோ 3 6க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தோன்னா 81 ஸோ அப்படியே நமக்கு ஏபி 81 அப்படின்னு சொல்லி அடித்து முடிச்சிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே 161க்கு 7 8 சரிங்களா. இப்போ இந்த 6க்கு பவர் பண்ணோம்னா 1 2க்கு பவர் பண்ணோம்னா 7 ஸோ அதை வச்சா 167 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் சொன்ன நம்பர்ஸில் 961 அப்படிங்கிற நம்பர்ஸ் மட்டும் ஸ்ட்ராங்கு சரிங்களா. ஸோ சப்போர்ட்டுக்கு ஆன் போர்டில் 8 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ 8ன்னு வந்துச்சுன்னா நீங்கள் என்ன நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு வேளை 8 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா எந்த பேட்டர்ன்ஸும் எதுவுமே நமக்கு வந்து கிடையாது சரிங்களா. ஸோ பேட்டர்ன் இல்லாமல் தான் சொல்கிறேன்.
சி போர்டில் 8 அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. வேணால் தனியாக வேணால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 17 79 78ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. ஸோ 2 நம்பர் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்திருக்கு சரிங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 978 79 சரிங்களா. இந்த நம்பர்ஸ் எடுத்து நமக்கு அப்படியே அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி இந்த 51 எடுத்து நமக்கு 97 எடுத்து நமக்கு 79 திருப்புனாங்களோ அதே மாதிரி 51 எடுத்து இங்கே திருப்புனாங்கன்னா 15 அப்படின்னு சொல்லி வந்து 815 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சப்போர்ட்க்கான எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ அதிக நம்பர் சொல்லியிருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க. என்னோடய கணிப்பில் 961 அப்படி நம்பர் தான் ஸ்ட்ராங்கு. சப்போர்ட்டுக்கு ஆல்போர்டு 8 சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு இந்த 815 மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். மற்றது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு சப்போர்ட்க்கான நம்பர் தான் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.